இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, கிராமப்புற மக்கள்லாம் ஜேஇ அட்வான்ஸ் இது வர முடியல. என்ட்ரியை நாங்கள் சிம்பிளாக வச்சுட்டோம். கோர்ஸ் நல்லா டஃப்பாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு 2,50,000 பேர் மட்டும் அட்மிட் பண்ண முடியும் ஒரு வருடத்துக்கு. கிட்டத்தட்ட 1400 கோர்ஸ் வருஷத்துக்கு நடக்குது. 7 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு இப்போ ஐஐடி டிகிரி வாங்க முடியும். 11வது முடிச்ச அப்புறமே ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் எழுதணும். அது சிம்பிள் எக்ஸாமினேஷன். அதுக்கு ட்ரைனிங்கும் நாங்களே தரோம். ஐஐடி மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அப்போவே 1995 ரொம்ப பிடிச்சிருக்கீங்க, வரணும் வந்திருப்பேன். இப்படி வந்து சைக்கிளில் சுற்றி போவேன். கேம்பஸ் வந்து ரொம்ப ஒரு பசுமையான ஒரு கேம்பஸ். இப்போ பில்டிங்ஸ் நிறையா ஆகுதா, பசுமை குறையுதா, மரங்கள் குறையுதா? ஏன்னா நீதிமன்றம் வரைக்கும் இந்த சிக்கல் இருக்குது. ஒரு மரம் போச்சுன்னா 10 மரம் அதுக்காக நட்டுண்டு வரும். வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐஐடி சென்னையினுடைய இயக்குனர் டாக்டர் காமகோடி. வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். என்ஐஆர்எஃப்ல மீண்டும் ஐஐடி மெட்ராஸ் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. குளோபல் ரேங்கிங்கில் ஐஐடி மெட்ராஸ்னு இல்லை, இந்தியாவில் இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு ஏன் வர முடியல? குளோபல் ரேங்கிங் பொறுத்தவரையில் 40 மார்க் வந்து பர்செப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டைவர்சிட்டின்னு ஒன்று கொடுக்குறாங்க. டைவர்சிட்டினா இப்போ ஒரு நாட்டில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷனில் வெளிநாடுலேருந்து எவ்வளோ பேர் அங்கே வந்து படிக்கிறாங்க, வெளிநாடுலேருந்து எவ்வளோ வாத்தியார் இருக்காங்க, இது ஒரு பேராமீட்டர். ரெண்டாவது பர்செப்ஷன், வெளிநாட்டில் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு. இது ரெண்டுத்துலேயுமே நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொறுத்தவரையில் வெளிநாட்டிலேருந்து வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதை தான் அவங்க டைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. அதை இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிலையும் இப்போ வந்து இந்த விஸ்வகுரு, அதாவது இன்டர்நேஷ்னலைசேஷன், அதுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஐஐடி மெட்ராஸுக்கு இப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க வெளிநாட்டிலேருந்து. போன வருஷம் கோவிட்னால 10-15 தான் இருந்தது. இப்போ அது நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது டைரக்ட் அட்மிஷன் சொல்கிறீங்களா அல்லது எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி? எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் கொஞ்சம் பேர் டைரக்ட் அட்மிஷன்ஸும் இருக்குது. எங்களோட இன்டர்நேஷ்னல் எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதில் வராங்க இப்போ. ஸோ அது வந்து ஒரு பார்ட், அது மாதிரி ஒன்று சால்வ் பண்ண பார்த்துட்டுருக்கோம். ரெண்டாவது பர்செப்ஷனில் வெளி உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறது. ஸோ இதில் எங்களுக்கு இந்த அவுட்ரீச்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்னோட அபிப்பிராயத்தில் என்னென்னா, ஒரு அவுட்ரீச், அதாவது நம்ம உலகத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்டியூட்டாக எப்போ தெரியும்னா, எங்களோட மந்த்ரா இப்போ என்ன இருக்குன்னா, லோக்கலாக நாங்கள் ரிலவெண்ட்டாக இருக்கணும், குளோபல் ரெகக்னிஷன் தானாக வரும் தான் என்னோட அபிப்பிராயம். ஸோ நம்மளோட நெய்பர்ஹுட்டுக்கு, இப்போ இங்கே இருக்கிற ரூரல் இந்தியாவுக்கு, இங்கே இருக்கிற சொசைட்டல் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம எப்படி சொல்யூஷன்ஸ் கொண்டு வர போகிறோம், நம்ம எப்படி நம்ம ஐஐடியை எல்லாருக்கும் எப்படி ஆக்சசிபிளாக பண்ண போகிறோம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா இந்த லோக்கல் ரெலவென்ஸ் வந்ததுனாலே குளோபல் ரெகக்னிஷன் தானாக வரும்னு என்னோட அபிப்பிராயம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் மாதிரியான ஒரு விஷயமோ இல்லை வேறு ப்ராஜெக்ட்ஸோ, அது மத்திய அரசாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம், அரசாங்கங்களோடு இணைந்து பணியாற்றுறது அல்லது உங்ககிட்டேருந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸோட எக்ஸ்பர்டைஸ் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்குதா? ஏன்னா ரொம்ப குறைவாக இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப நிறையா நடக்கிறது. ஆக்சுவலாக நானே பர்சனலாக போட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஒரு 10-15 கமிட்டிஸில் இருக்கேன். நிறையா ஒர்க்கு நடந்துட்டுருக்கு, நிறையா ப்ராஜெக்ட்ஸும் வருது. இப்போ எங்கள் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து பல சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கும் சரி, நாங்கள் அவங்களுக்கு அட்வைஸராகவும் இருக்கோம், சில கன்சல்டன்சியும் பண்ணி கொடுக்குறோம், சில டைம் சில ப்ராஜெக்ட்ஸ்லாமும் நம்ம இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். குறிப்பாக நான் இப்போ ஒர்க் பண்ணுற ஏரியா வந்து சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இதில் நிறையா நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரத்தே ஒரு சொல்யூஷன் தேவைப்படுற போது ஐஐடி மெட்ராஸ் ஒரு கோ-டு இடமாக இருக்குது. அவங்க வந்து எங்களை அப்ரோச் பண்ணால் நாங்கள் அதுக்கு வந்து இமீடியட்டாக குயிக்காக எவ்வளோ சுருக்க முடியுமோ சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஆஸ் எ ரெகுலராக திஸ் இஸ் ஒன் பார்ட் தட் வி ஆர். சைபர் செக்யூரிட்டி ஒரு பெரிய சேலஞ்சாக மாறிட்டு இருக்கு. இப்போ அதில் எது ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு? நீங்கள் எவ்வளோ தூரம் இப்போது ஸ்டேட் ஏதாவது கேட்குறாங்களா? இப்போ என்னென்னா, ஒன்று வந்து ப்ரைவசி சார்ந்த விஷயங்களாக இருக்குது, இண்டிவிஜுவலோட ப்ரைவசி, டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஏரியா வரைக்கும் இப்போ அதெல்லாம் தான் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். அது எவ்வளோ தூரம் சாத்தியப்படுது? இங்கே ஏதாவது நீங்கள் அதை ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களோட ப்ராஜெக்ட்ஸில்? ஆமாம், இப்போ குறிப்பாக சைபர் செக்யூரிட்டி பொறுத்தவரையில் சில பாலிசிஸ், சைபர் பாலிசிஸுக்கு ஐஐடி மெட்ராஸ், ஐஐடிஸ் புட் டுகெதர், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் புட் டுகெதர் நிறைய இன்புட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி சைபர் ஃபாரன்சிக்ஸ் பண்ணணும், ஸோ ஒரு சைபர் அட்டாக் ஆச்சுன்னா அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, இது மாதிரியான சில இன்புட்ஸு, சில ப்ராசஸை செட் பண்ணுறதுக்கும் நாங்கள் கவர்மெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்போட கேஸ் இருந்தது, ஒரிஜினேட்டர் ட்ரேசபிலிட்டி கேஸ்.
அதுக்கு நான் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஃப்ரெண்ட் ஆஃப் கோர்ட்டாக போய் அவங்களுக்கு சில இன்புட்ஸும் கொடுத்தோம். அந்த கேஸ் போது நாங்கள் சில ஒப்பீனியன்ஸ் நாங்கள் கொடுத்தோம் அமிகஸ் குரியா. இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி சில ஹேக்கத்தான்ஸோ சேலஞ்சஸோ அவங்க நடத்துகிறதே வி ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் எ பிக் வே. அதில் வந்து பேசிக்காக ஒரு சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு ஏதாவது ஒரு ஏரியாவில் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாப்புலேஷன் நம்ம ஃபில்டர் பண்ணி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்கு இந்த ஹேக்கத்தான்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நிறைய ஹேக்கத்தான்ஸ்லாம் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் ஜென்ரலாக ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கிறது, எந்த மாதிரியான சிஸ்டம் டிப்ளாய் பண்ணுறது, இது மாதிரி இது எல்லாமும் நாங்கள் சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸில் நிறையா நம்ம பண்ணிட்டுருக்கோம். இது வந்து பொதுவாக எந்த ஏரியா இருந்தாலும் இது மாதிரியான ஒரு சில ப்ராஜெக்ட்ஸு நிறையா நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க, ஆன்லைன் கோர்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. இது வந்து என்ன ஐடியா? அதுக்கு நிறைய பேரை வந்து அதில் அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்ட் சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று குளோபல் யூனிவர்சிட்டிஸோட கம்பேர் பண்ணும்போது சில யூனிவர்சிட்டிஸ் 50,000 ஸ்டூடெண்ட்லாம் வச்சுருக்காங்க, நம்மளோட எண்ணிக்கையும் கூடும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. இங்கே வந்து நம்ம எக்ஸலன்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா அல்லது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்க்குறீங்களா? உங்களோட இது எப்படி இருக்கும்? ரெண்டையும் பார்க்குறோம். அதான் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டு. குவான்டிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமங்கிறது தான் இதில் பெரிய சேலஞ்சு. அதை தான் இப்போ அட்ரஸ் பண்ணிட்டுருக்கோம், ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கோம். ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? யார் வேணால் அதில் அட்மிட் ஆகலாமா? என்ன ஏஜில் வேணால் வரலாமா? அதாவது 12வது முடிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் 11வது முடித்து 12வது படிச்சுட்டு இருக்கிற டைமில் அதோட குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுதுன்னா, இவ்வளோ தான் சீட்ஸ் அப்படின்னா, அப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு இவ்வளோ ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் சீட்ஸ், அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் எங்களுக்கு சீட்டு லிமிட்டேஷனே கிடையாது. இது ஆன்லைன் எஜுகேஷன் ப்ளஸ் இன்டராக்ஷன் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு 2,50,000 பேர் மட்டும் அட்மிட் பண்ண முடியும். ஒரு வருடத்துக்கே 5க்கு பண்ண முடியும். 5 லட்சம் கூட போகும். இப்போ நாங்கள் இப்போ என்பிடெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1400 கோர்ஸ் வருஷத்துக்கு நடக்குது. 7 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அப்படி இருக்கிற போது இவங்களுக்கு ஒரு அந்த என்ட்ரியை நாங்கள் சிம்பிளாக வச்சுட்டோம். கோர்ஸ் நல்லா டஃப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ அதான ப்ராப்ளம். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, கிராமப்புற மக்கள்லாம் ஜேஇ அட்வான்ஸ் இது வர முடியல. சரி, இன்றைக்கி டேட்டா சயின்ஸ் இன்றைக்கி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். அது ஒரு வாட் யூ சே, இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிக்னேச்சர் கோர்ஸ். இன்றைக்கி டேட்டா சயின்டிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வேணும். ஸோ இவ்வளோ பேருக்கு இப்போ ஐஐடி டிகிரி வாங்க முடியும். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், 11வது முடித்த அப்புறமே ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் எழுதணும். அது சிம்பிள் எக்ஸாமினேஷன். அதுக்கு ட்ரைனிங்கும் நாங்களே தரோம். ஓகே, 4 வாரம் கொடுக்குறோம். குறிப்பாக இப்போ நாங்கள் கார்ப்பரேஷன் ஸ்கூல் பிரின்சிபல்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்களோட பேசி இப்போ அங்கே அந்த குழந்தைகள்லாம் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ அவங்களும் வந்தாங்கன்னா, இப்போ இதில் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இப்போ +2 முடிக்கணும், அப்புறம் நீங்கள் 80-90 வயசு மட்டும் எழுதலாம். ஓகே, அதனால் இப்போ அப்பா பையனும் எழுதுகிறாங்க, அம்மா பையன் இருக்குது, எல்லா காம்பினேஷனும் இருக்குது. பொதுவான கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்களே ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னியாக தான் நான் அதை பார்க்குறேன். அந்த உதாரணத்தில் நீங்கள் ஜேஇஇ கிளியர் பண்ணலை, ஆனால் பின்னாடி ஜேஇ போர்டோட சேர்மனாகவும் வந்தீங்க. இது எப்படி நடந்துச்சு? ஒன்ஸ் கிளியர் ஆகலைங்கும் போது ஒரு ஃபெட்டப் ஆகும்ல அந்த இடம். பேசிக்காக அங்கேயும் அது பேரண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னி வரையில் அப்பா இருக்கார், 1985 ஜேஇ கிளியர் பண்ணல. இன்னி வரையில் என்னை கேட்கல, ஏன்டா ஜேஇ கிளியர் பண்ணேன். ஓகே, அப்போ சரி, அப்போ ஐஐடி மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அப்போவே 1985 ரொம்ப பிடிச்சிருக்கேன், வரணும்னு வந்திருப்பேன். இப்படி வந்து சைக்கிளில் சுற்றிட்டு போவேன். 85 உங்களுக்கு ஐஐடி இருக்கிறது தெரியும், ஆனால் நிறைய பேருக்கு ஐஐடி இருக்கிறதே தெரியாது. ஏன்னா அந்த எக்ஸ்போஷர் லெவல், லைக் அண்ணா யூனிவர்சிட்டி தெரியும், அதுக்கப்புறம் ஜேஇ என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியாமல் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ எக்ஸ்போஷர் இருந்தது. அப்புறம் 89 கேட்டு படித்து வெங்கடேஸ்வரா காலேஜில் பண்ணேன். அப்புறம் கேட் எழுதினேன். கேட் படித்து இங்கே வரணும்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு அப்போ கேட் எம்எஸ் இங்கே வரீங்க. எம்எஸ் பிஹெச்டி இங்கே பண்ணேன். அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் போய் ஒரு போஸ்ட் டாக், அப்புறம் மேத்ஸ் சயின்ஸில் ஒரு போஸ்ட் டாக், அதுக்கப்புறம் இங்கேயே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்தேன். அது போச்சு, லைஃப் அப்படி வந்தது. ஸோ குறிப்பாக என்னென்னா, ஒரு மோட்டிவேஷன் எனக்கு என்ன அப்போ வந்ததுன்னா, யார் ஏன் ஃபெயில் ஆனேன்னு கேட்கல, கிடைச்சத்தை வச்சு நல்லா பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் அப்படிங்க அந்த மோட்டிவேஷன் வந்து பேரண்ட்ஸ்டேருந்து வந்தது. அதுதான், அது பேரண்ட்ஸ்லேருந்து வந்ததுன்னா நான் ஒன்றும் கேள்வி கேட்கல, அதுவே பெரிய மோட்டிவேஷன் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, நிறைய வந்து ஐஐடிக்காக கவர்மெண்ட் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க.
ஐஐடியிலேருந்து நிறைய நல்ல ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அதில் எவ்வளோ பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க? தெர் இஸ் அ பர்செப்ஷன் அகெயின். நிறைய வந்து வெளிநாட்டுக்கு போய்ட்றாங்க. அப்போ இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இங்கேருந்து நிறைய பேரை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு த கண்ட்ரி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இப்போ லாஸ்ட் 5 வருஷமாக எத்தனை அலுமினி நம்ம ஜென்ரேட் பண்ணோம், அதில் எத்தனை பேர் அப்ராடு போயிட்டாங்க, இந்தியாவில் இல்லைன்னு. 9551 அலுமினி லிஸ்ட் இருக்குது இங்கே 5 வருஷத்தில். 2017, 18, 19, 20, 21 இல்லை 945 பீப்புளுக்கு அப்ராட் அட்ரஸ் இருக்குது. ரஃப்லி 10% தான். ரஃப்லி 10%, லெஸ் தென் 10% ஆக்சுவலி. அதனால் இப்போ வந்து அப்ராட் போகிறவங்க குறைஞ்சி போயிட்டாங்க. ரெண்டாவது நிறையா பேர் இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணுறாங்க. அவங்க வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எங்கள் ஐடியிலே வருது. இப்போ 250 ஸ்டார்ட் அப் இருக்குங்க. நாங்கள் அதுக்கு வந்து இந்த ஐடியா டு ப்ராடக்ட் கன்வர்ஷனுக்கு இங்கே நல்ல வெரி பியூட்டிஃபுல் ப்ராசஸே போட்டு வச்சுருக்கோம். இங்கே நிர்மான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்ததுன்னா டிசைனாக பண்ணுற அளவுக்கு அவங்க கைடு பண்ணுவாங்க. அப்புறம் அந்த டிசைனை ப்ரோட்டோடைப்பாக பண்ணுறதுக்கு சென்டர் ஃபார் இன்னோவேஷன் இருக்குது. அப்புறம் அந்த ப்ரோட்டோடைப்பை உடனே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு இன்குபேஷன் 5 இன்குபேஷன் செல் வச்சுருக்கோம். ஹெல்த்து, ரூரல் டெக்னாலஜி, பயோ இன்குபேட்டர், சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ், அப்புறம் ஒரு மதர் இன்குபேட்டர் எல்லாம் வச்சுருக்கோம் இங்கே. ஸோ நிறையா பேர் ஆண்டர்பிரினர்ஷிப் வராங்க. இது ரொம்ப முக்கியமான நகர்வாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஆண்டர்பிரினர்ஷிப்புக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் நிறைய இருக்குது. நிறையா அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வருது. அது நாங்கள் இங்கே ஊக்குவிக்கிறோம். ஏன்னா ஏன்னா நிறையா இருக்குது. இப்போ இந்தியாவில் 1.4 பில்லியன்லையா 140 கோடி பேர் இருக்கான். உங்களுக்கு எவ்வளவோ சொசைட்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோபோ விச் கிளீன் செப்டிக் டேங்க் இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஆர்டிஃபிஷியல் லிம்பு கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்களாம் வந்து புதிய தலைமுறை கூட வந்து கவர் பண்ணீங்க இதெல்லாம். ஸோ இது மாதிரியான சொசைட்டல் ப்ராப்ளம்ஸுக்கே அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணால் அவங்களுக்கே அது பெரிய இதாக வருது. ஸோ அது ஒரு செக்ஷன் போகுது. அப்புறம் பழசு எடுத்துப்போம், கொஞ்சம் பழசையும் பார்ப்போம். இப்போ நான் படித்த காலத்தில் வெங்கடேஸ்வரா காலேஜில் நான் 60 பேர் இருந்தோம். 51 பேர் அப்ராட்ல இருந்தான். இப்போ நிறைய ஐஐடி ஒன்றி சொல்ல வேண்டாம். ஆமாம், இப்போவுமே இப்போ இன்ஜினியரிங் முடிக்கிறதுல சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி போகிற பல பேர் வந்து இப்போ அப்ராட் போடுறாங்க. அதில் நான் சொல்ல 1989 ஏன் இங்கே இந்த கேள்வி வருதுன்னா, ஐஐடிக்காக கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது நிறையா, அதெல்லாம் ப்ரைவேட்லேருந்து படித்தவங்க. கரெக்ட். அதை நான் சொல்ல வரேன். அப்போவே நான் 60 பேர் இருக்கிறதே 51 பேர் அப்ராட் போனாங்க. அவங்க போனவங்க அன்னைக்கு நம்ம என்ன பிரெயின் ட்ரெயின்னு நினைச்சோமோ இன்னைக்கு அது பிரெயின் கெயின் ஆகிருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு செமிகண்டக்டர் பாலிசி இப்போ கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஃபேப்ரிகேஷன் யூனிட், இந்த சிப் ஃபேப்ரிகேஷன் யூனிட் இந்தியாவுக்கு தேவை. இப்போ அந்த ஃபேப்ரிகேஷனுக்கு ஒரு 32 ஸ்டெப் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்புலேயும் உலகத்தில் டாப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நமக்கு அதுக்கு உள்ள ஒரு நோஹோ கொடுக்கறதுக்கு ஒரு இந்தியன் இருக்கு. அவங்க எல்லோரும் இந்தியாவிலே இருந்திருந்தால் மேபி இந்த அளவு நமக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடச்சிருக்குமா, இது ஒரு கேள்வி இருக்குது. ரைட்டா? அதனால் நம்ம பிரெயின் ட்ரெயின்னு ஒரு காலத்தில் நினச்சது இன்றைக்கி நமக்கு அது பிரெயின் கெயினாக கூட ஆயிட்டுருக்குங்கிறது என்னோட. ஐ அக்ரி வித் யூ. முழுமையாக இதை வந்து நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. பாரதியார் தான் சொல்லியிருக்காரு, எல்லா பக்கமும் போய் எல்லா செல்வங்களையும் கட்டுவாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், எல்லா இந்தியர்களையும் எங்கே வேணால் போங்க, கடைசியில் சேவை பண்ண இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கு. எல்லா பிறகு சிட்டிசன் ஆகிட்டா வர்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆமாம், கரெக்ட். இங்கே வந்து சேவை பண்ணுங்க. இப்போ நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ வந்து எனக்கு ஃபேபை பொறுத்தவரையில் எக்ஸாக்டாக 32 ஸ்டெப் இருக்குது. ஃப்ரம் த டைம் வேஃபர்லேருந்து அது போய் எல்லாம் போய் எல்லாம் வரத்துக்கு அது எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு டாப் பர்சன் இன் ஈச் ஸ்டெப் இருக்காங்க. நான் இதை படித்தது. ஸோ அதனால் எல்லாரும் இப்போ வந்து இந்தியர்கள்லாம் வெளில போங்க, பரவாயில்ல, எல்லாம் பண்ணுங்க, திருப்பி இங்கே வந்து நான். இப்போ இன்னொரு கேள்வி நான் கேட்க மாதிரி, ஐஐடிக்குள்ளே வர்றதுக்கு வந்து சிலபஸ் பிரச்சனை இல்லைன்ட்டிங்க. அதில் லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கா? தமிழ் வழியில் படித்து வர்றவங்களுக்கு அப்படி ஏதாவது சிக்கல் இருக்கா, அல்லது இங்கிலீஷ் மீடியம் பெஸ்ட்டா, எப்படி நீங்கள் அதை யோசிக்க? இல்லை, இப்போ தமிழ் வழியிலையும் படிச்சுட்டு வரலாம், இதில் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. தமிழ் வழியில் படித்த சில மாணவர்கள் வந்திருக்காங்க உள்ள. எனக்கு என்னை பொறுத்தவரையில் கணக்கு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் அஃப்கோர்ஸ் மீடியமில் இப்போ இன்றைக்கி எத்தனை மீடியமில் நம்ம செட் பண்ணுறோன்னு தெரியல. பட் ஆனாலும் உங்களுக்கு பேசிக்காக அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். அதுதான் மெயின். அப்ளிகேஷன் மைண்டை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணுன்றீங்க. அதுதான் வேணும். அதுக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கணும். இதுதான் மெயின். ஜென்ரலி ஒரு பர்செப்ஷன் தான். அகெயின் ஐஐடிங்கிறது வந்து ஒரு இரும்பு கோட்டை, அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப்பில் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் இப்போ வந்து ஐஐடி மெட்ராஸோட பிராண்ட் அம்பாசிடர்னு நினைக்கிறேன். அதை அந்த இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அந்த
பர்செப்ஷன் ஹேஸ் சேஞ்ச்டு. இப்போ இந்த இந்த கேம்பஸ் வந்து எல்லோருக்குமே பல பேருக்கு, இப்போ ரூரலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பல பேருக்கு இருக்குது. ஸோ ஃபைனலி ஒரு சம்மப் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும்? இப்போது ஐஐடிக்குள்ளே நான் வரணும், எனக்கு எஜுகேஷனுக்கு நான் வரணும் அப்படின்னா அஸ் அ பேரண்ட்டாக நான் என்ன விஷயங்களை கவனிக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்? ஆஸ் அ பேரண்ட் என்னோட குழந்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிற போது அதுக்கு பிடிச்ச, அந்த குழந்தைக்கு பிடிச்ச சமாச்சாரத்தை அது பண்ணணும். அதனால் நீங்கள் ஐஐடின்னு ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அது எனக்கு என்ன பிடிச்சதோ படிக்கட்டும் அப்படின்னு விட்டுடணும். அது பண்ணினாதான், அப்படி இருந்தால் தான் நிஜமாகவே ஐஐடிக்கு வரணும்னு நினைக்கிற குழந்தைகளால் வர முடியும். இதில் என்ன ஆகுதுன்னா, சில பேருக்கு பிடிக்காது, எனக்கு மேக்ஸே பிடிக்கல, எனக்கு வந்து ஆர்ட்ஸ் பிடிச்சிருக்கு, ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருக்குன்னா அதுக்கு என்னடா ஃப்யூச்சர் இருக்குது, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இது திரிச்சேன்னா இதில் ஒரு மீடியாக்கராக தான் வர முடியுமே தவிர எக்ஸலண்ட்டாக வர முடியாது. அதில் நீங்கள் கொஞ்சம் விட்டேன்னா சரி ஓகே பரவாயில்ல, ஒரு +2 மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சரி முடியலன்னா இப்போ நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ பிஎஸ்சி ஆன்லைன் டேட்டா சயின்ஸ் இருக்குது. இதுக்கு வந்துட்டு அவங்க அப்புறம் டேட்டா சயின்ஸ் படிக்கலாம். சரி இப்போ எனக்கு கொஞ்சம் ஆர்ட்டில் போகணுன்னு நினைக்கிறாங்க, நல்லா எனக்கு பாட்டு வருது, நான் பாடணும், எனக்கு டான்ஸ் இருக்குது, டான்ஸ் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தைகள் ஓகே, நீ வந்து ஒரு நார்மல் ஹிஸ்ட்ரி அது மாதிரி கோர்சஸை பண்ணிக்கோ, ஒரு ஹிஸ்ட்ரி லைட்லாம் சொல்ல வரல, பட் அவங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ், கொஞ்சம் ஆர்ட் ஓரியன்ட் கோர்சஸை நீங்கள் கொஞ்சம் படிச்சுன்னு வாங்கோ. அது மாதிரி படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் வந்துடலாம். சரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி அது சரியாக ஆஸ் அ ப்ரொஃபஷன் எனக்கு கிளிக் ஆகலைன்னா உங்களுக்கு இன்றைக்கி ரீஸ்கில்லிங்க்கு நிறையா மெக்கானிசம்ஸ் இருக்குது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சதோ அதை முதல்ல படிக்க வேண்டும். நம்பர் பாயிண்ட். ஏன்னா ஒரு பெரிய ரேஸ் மாதிரியே ஃபீல் பண்ண, அந்த ரேஸ் வேண்டாங்கிறேன். இப்போ எனக்கு அதனால தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பசங்களாம் இங்கே வந்து அப்படிலாம் எனக்கு ஒன்றும் அப்படியே வரணும், இதான் டூ ஆர் டேலாம் யாரும் இருக்கிறதில்ல. வந்தால் சரி. லாட் ஆஃப் பீப்புள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸே அந்த காலத்தில், இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே எம்எஸ்க்கு வருவான். என்ன மாதிரி வெளியில் படிச்சுட்டு இங்கே எம்எஸ் வருவான். ஏன்டா ஜெயி கிடைக்கிறா, முதல் நாள் ஐபிஎல் மேட்ச் இருந்தது சார், இந்தியா தோற்று போயிடுத்து, ஒரு வருத்தத்தில் போய் ஏஐ வந்து பிஆ மார்க் பண்ணிட்டேன் அப்படிமா. ஸோ இங்கே நம்ம பசங்க வந்து தே ஆர் மோர் என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை. ஸோ என்ஜாய் பண்ணிகிட்டே படிக்கணும். படித்து சில பேர் கிடைக்கலைங்கிறதுனால ஒன்றும் அப்படியே உலகம் மூடி போயிடல. அது வந்து பேரண்ட்ஸும் அதை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. கிடைச்சே ஆகணும், இதுதான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். கண்டிப்பாக இருக்கணும். நிச்சயமாக அவன் படிக்கமா நீ என்ன வேணா பண்ணுன்னு சொல்லிவிட்டால் அப்புறம் அது சரியாக வராது. ஸோ அந்த ஒரு பேலன்ஸு நம்பர் 1. நம்பர் 2 வந்து கொஞ்சம் இது மாதிரி க்ரியேட்டிவாக படிக்கிறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். நாங்கள் அதுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் திருப்பி நான் அதை சொல்லிட்டு வரேன். ஏன்னா அது கொஞ்சம் வந்துருச்சுன்னா அவங்க பசங்களுக்கு இது ஆன்லைன் கோர்ஸா? ஆன்லைன் கோர்ஸ் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். அது வேணால் ஆக்சஸ் பண்ணலாம், ஃப்ரீ. புதுமையாக எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஆசை வரணும் குழந்தைகளுக்கு. புதுமையாக இது பற்றி இருக்கா, இதுதான் நம்ம படிச்சுட்டே இருக்கோமே, சரி இப்படி புதுசாக பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை வரணும். 2வது. 3வது ஸ்கூல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஸ்கூலில் எல்லாரோடையும் பழகி அந்த ப்ராக்டிக்கல் லேப்ஸ் முக்கியம். ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற சமயத்தில் நிச்சயமாக அவங்க வந்து ஒரு ரெகுலர் டிசிப்ளினை கொண்டு வரணும். அதாவது ரிவிஷனோ இதுவும் சரி, அந்த டாபிக்ஸு நிறையா டாபிக்ஸ் படிக்கிறோம், அதை ரிட்டென்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு வரணும். ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அப்புறம் கிட்டத்தட்ட 60 வருஷம் ஜேஇ கொஷின் பேப்பர் இருக்குது கிட்டத்தட்ட. அந்த எல்லா கொஷின் பேப்பரையும் எடுத்து பேரண்ட்ஸ் பண்ணால் இப்போ எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து சிலபஸில் ஒரு 15 டாபிக் இருக்கும் ஃபிசிக்ஸ்லன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஜேஇயில் என்ன கேட்டாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது பண்ணலாம். குறிப்பாக இன்றைக்கி வந்து ஜேஇ அட்வான்ஸில் என்னென்னா, இப்போ ஒரு கொஷின் கேட்குறோன்னா அது அந்த டாப்பிக்கில் ஒண்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலஸ் ப்ளஸ் வெக்டார் ப்ளஸ் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி சேர்த்து ஒரு ப்ராப்ளமாக கொடுப்பான். ஸோ இட் வில் பி எ merge ஆஃப் 2 or 3 ஃபீல்ட்ஸ். அது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது அது தெரியும். இது மாதிரி அந்த ஸ்மால் ட்ரைனிங்ஸ் கொடுத்துன்னு வந்தாலே. இப்போ இதுக்கெல்லாம் கோச்சிங் சென்டர் அவசியமாக இருக்கா? இப்போ ஐஐடி கோச்சிங் சென்டர் வந்து ஏன் அவசியமாக இருக்குன்னா, சில சமயம் ஸ்கூலில் வந்து ட்ரைனிங் சரியாக இல்லைன்னா கோச்சிங் சென்டர் அவசியமாக இருக்குது. ஸ்கூலில் பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துன்னு வந்தாங்கன்னா இந்த கோச்சிங் சென்டருக்கு அவசியம் இருக்காது. 2வது, இப்போ வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் போர்ட்டல்ஸ் வேர் ஃப்ரீயாக இதெல்லாம் நல்லாவே சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இந்த சப்ஜெக்டை குழந்தைகள் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். அது பண்ண ஆரம்பிச்சிட்டுனா இப்போ பிடிச்சின்றோம்.
அதுக்கு தான் சில சமயம் கோச்சிங் சென்டர்ஸ் இது பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷனில் ஸ்கூலில் அவங்களுக்கு சரியான வாத்தியார் இல்லை, அது மாதிரி நிலைமை வரத்தே தான் இந்த கோச்சிங் சென்டர் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி எக்ஸலன்ஸ்க்கு போகிறதுங்கிற போது கோச்சிங் சென்டர் வர்றதே ஒரு பெரிய தடையாயிடுது. அது நீட்டாக இருக்கலாம், அல்லது ஐஐடி ஜேஇஆ இருக்கலாம், எல்லாமே கோச்சிங் சென்டர் தான் போகணுன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கோச்சிங் சென்டர் போகாமல் நிறையா பேர் கிளியர் பண்ணுறாங்க, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கம்மியாக தான் இல்லை, நிறையா பேர் இருக்காங்க. கோச்சிங் சென்டர்னால பெனிஃபிட் ஆகுது, கோச்சிங் சென்டரில் ஏதாவது ஒரு சம் இன்புட்ஸ் எடுத்துன்னு இருப்பாங்களே தவிர அதனால தான் பாஸ் பண்ணாங்கங்கிறது வந்து அது இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க. அது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் என்ன கேட்குன்னா, உங்களோட போர்ட்டலோ வேறு ஏதாவது ஆக்சஸ் பண்ணலாம்? இருக்கு there are some portals, போர்ட்டல் அவைலபிளாக இருக்குது. நான் கூட வேணா அதை வேர் திஸ் எஜுகேஷன் இஸ் கிவன். ஆனால் நீங்கள் என்ன டாபிக், நான் ப்ளஸ் டூ படிக்க என்னோட பொண்ணு +2 படிக்கிறதே சும்மா சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு டாபிக் தெரியலன்னா சரி இது பார்க்கலான்ட்டு. எல்லா டாப்பிக்லேயும் சில சமயம் ஹிந்திலேயோ தமிழ்லையோ நிறையா இருக்குது இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது இருக்குது. ஸோ இங்கிலீஷ்லேயும் இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் மெட்டீரியல் நாங்கள் இப்போ ரிலேட்டிவ்லி இப்போ வந்து நமக்கான எக்ஸ்போஷர்ஸ் இருக்குது, வாய்ப்புகளும் இருக்குது. டார்கெட்டடாக இப்போ வந்து ஆன்லைன் லெக்சர்ஸ், ஃப்ரீ லெக்சர்ஸ் நிறையா டாபிக்ஸில் இன்றைக்கி இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சில கொஞ்சம் நல்ல புக்ஸும் இருக்குது. அதாவது ஃபிசிக்ஸில், மேக்ஸில், கெமிஸ்ட்ரியில் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸை படிச்சுட்டு அதில் இருக்கிற டாபிக்ஸை நல்லா புரிஞ்சுட்டாலே யூ கேன் பி வேர்ல்ட் கிளாஸ். சிறப்பு. இன்னும் நிறைய ஆராய்ச்சியாளர்களை உருவாக்குங்க, ஆண்டர்பிரனர்ஸை உருவாக்குங்க. ஏன்னா மெட்ராஸ் ஐஐடி வந்து நிறைய இப்போ அந்த விஷயங்களை செஞ்சுங்க. ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னீங்க, இங்கே லோக்கலாக கனெக்டடாக இருந்து குளோபலாக ரெகக்னிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இந்த சொசைட்டிக்கு ஐஐடி என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஐ திங்க் அதுதான் நீங்கள் உங்களோட டார்கெட்டாக செட் பண்ணியிருக்கீங்க. அதில் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். இதை ஏன் கேட்குறேன்னா ரிலேட் பண்ணுறேன், லைக் இங்கே வந்து இந்த ப்ரெஷர்ஸ் எடுத்துக்க முடியலையா, நிறைய சூசைட்ஸ் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்போது டாபிக் போட்டு நான் ஒன்றும் புரியல, அவளுக்கு அது ஒரு கம்யூனிட்டிக்கு தான் புரியாது டாபிக்கே. மெட்ராஸ் ஐஐடி இஸ் பர்ஃபார்மிங் ஆல் அதர் இதோட கம்பேர் பண்ணும்போது. அட் சேம் டைம் நம்பர் ஆஃப் சூசைட்ஸும் அதிகமாக இருக்குன்னா, அவர் முதல் நாள் வந்தோடனே பேரண்ட்ஸ் கேட்பாங்களாம், இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க சரளி வருஷம் சரிகம பதனிசா, எப்போ கச்சேரி பண்ணலாங்க. இதே ப்ரெஷர் வந்து மற்ற ஐஐடிஸ்லேயும் இருக்கும். ஆனால் சென்னை ஐஐடியில் நம்பர்ஸ் ஏன் அதிகமாக வருதுன்னு ஒரு ஜென்ரல் கொஸ்டின் வந்து எனக்கு தெரியல. நம்பர்ஸ் நீங்கள் என்னங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? பிடி டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் பலவற்றையும் பார்த்து மகிழுங்க.